வணக்கம். வெல்கம் டு பிரேக் டைம். அனிமல் சினிமாவில் சில படங்கள் கான்ட்ரவர்சி கிரியேட் பண்ணியே ப்ராப்ளம் ஆகும். அந்த வகையில் இந்த படம் அமைஞ்சிருக்கு. இந்த படத்தினால சமூகத்துக்கு பெரிய கருத்தோ பெரிய மாற்றமோ ஒன்றும் கிடையாது. இந்திய சினிமாவிலே வந்த மிக 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 மட்டமான சிந்தனை உள்ள ஒரு படம் அது. மகா மோசமான படம் அது. இந்த படத்தோட இசை கொஞ்சம் நல்லா இருந்ததுனால பிஜிஎம்மு பாட்டு 2 பாட்டு ஹிட் ஆனதுனால படமும் கொஞ்சம் பரபரப்பாக பேசப்பட்டது. இந்த படம் பார்க்க நேர்ந்தது ஓடிடியில். அப்படி என்னதாண்டா இதில் பிரச்சனைன்னு பார்த்தா, சில படங்கள் பார்த்த பிறகு ஆகா எப்படிடா எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி டைரக்டரை பாராட்டுன்னு தோணும். அதே வகையில் சில படங்கள் பார்த்த பிறகு எவன்டா அவன் டைரக்டரு, அவனை செருப்பால் அடிக்கணும்னு தோணும். அந்த மாதிரி இதில் இந்த படம் 2வது வகையை சேர்ந்தது. இதில் ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, இந்த படத்தோட டைரக்டர் அவனுக்கு தோன்றின சிந்தனையில் எடுத்திருக்கான், அதை விட்டுருங்க. இதுக்கு எப்படி ஒரு ப்ரொடியூசர் கிடைச்சான், இதுக்கு எப்படி ஆக்டர் கிடைச்சாங்க, எல்லாத்தையும் விட சென்சார் போர்டு இதை எப்படி அலோவ் பண்ணுச்சு அப்படிங்கிறதே பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. என்ன நோக்கத்துக்காக இந்த படம் எடுத்தான்னு தெரியல. அனிமல் மிருகம் எது வேணாலும் பண்ணும் அப்படின்னு ஒரு ஜஸ்டிஃபை பண்ணுறதுக்காக அந்த டைட்டில் வச்சாங்க அப்படின்னா கூட வச்சுக்கிட்டா கூட, எதுக்கு இந்த படத்தை எடுத்தாங்க, இதனால் என்னத்த சொசைட்டிக்கு சொல்ல வராங்க அப்படிங்கிறது ஒரு இலவும் இல்லை. படத்தோட மைய கரு என்னென்னா, அப்பா பையன் பாசம், அது ஒன்று மட்டும்தான் அந்த லேயர் நிலை இருக்குது. அப்பா பெரிய பிஸ்னஸ் மேனு, பையனுக்கு சரியான பாசத்தை கொடுத்து வளர்க்க முடியல, அதனால பையன் எப்படி மாறுறான்னு சொல்கிறது. அப்படி சொல்ல வரானா, இந்த ஆல்ஃபா மெல்னு ஒரு கான்செப்ட் வச்சுருக்கான். ஹீரோயிசம் கெத்து. இந்த ஊரில் அறவைக்காட்டு கும்பல்லாம் தினாவட்டாக திரிவானுங்க. ஆம்பளைன்னா இன்றைக்கி கெத்தாக இருக்கணும், அழக்கூடாது, எது வேணாலும் பண்ணலாம், மீசை வச்சவன், அந்தமாரி கேட்டகரியில் ப்ராஜெக்ட் பண்ணுறான் ஹீரோவை. பொதுவாக ஒரு படத்தில் வில்லனை பார்த்தா டென்ஷன் ஆகும், எப்படா இந்த வில்லனை கொல்லுவோம் அப்படிங்கிற மாதிரி தோணும் நமக்கு. ஆனால் இந்த படத்தில் ஹீரோ வில்லன் ரெண்டுமே மோசமானவனுங்க. 2 நாய் எந்த நாய் சேர்த்தாலும் பரவாயில்லன்னு தான் தோணும். அப்படி எடுத்து வச்சுருக்கான் படத்தை. பொதுவாக இந்த படம் 15லேருந்து ஒரு 25 வயசு வரைக்கும் உள்ள இளைஞர்களுக்கெல்லாம் ஒரு தப்பான போக்கை காமிச்சிடும். அதுதான் பெரிய பிரச்சனையே, இந்த படத்தோட பிரச்சனையே. இந்த படத்தில் ஹீரோ போடுற ஜட்டியை அரிக்குது, சரியாக துவைக்கலன்னு சொல்லி சண்டை போடுறான் வீட்டில் உள்ளவங்கள்ட்ட, சர்வன்ட்டெல்லாம். அப்படி சொல்லிவிட்டு அடுத்த சீன்லேயே இன்னொருத்தவன் ஜட்டி எடுத்து போட்டு சண்டை போடுறான். இதில் டைரக்டர் என்ன சொல்ல வரான்னே தெரியல. இது ஒரு சீனாக எடுத்து வச்சுருக்கான். இது கூட பரவாயில்ல, அப்பாவை காப்பாற்றுறேன்னு சொல்லி 1000 பேரை இன்டர்வெல்லே சுட்டு தள்ளிடுறான். அப்போவே ஹார்ட்டு கிட்னி எல்லாமே அவனுக்கு ப்ராப்ளம் ஆகிடுது. அப்புறம் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி எல்லாமே சரி பண்ணி அவனுக்கு ஹார்ட் கொடுத்த ஒரு பெண்ணு வேவு பார்க்க வீட்டுக்கு வருது. அந்த பொண்ணை கூப்பிட்டு போய் அவங்க தாத்தாட்டிலே வச்சு மேட்ரு பண்ணிவிட்டு அதை ஓப்பனாக அவன் ஒய்ஃபுக்கிட்டே சொல்கிறான். அதை அவன் ஒய்ஃபும் ஏற்றுக்கிறான். இது என்ன லாஜிக்குன்னு தெரியல. வில்லனுக்கு ஏற்கனவே 3 பொண்டாட்டி, அப்புறம் 4வது ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணுறான். வில்லனை இன்ட்ரடக்ஷன் பண்ணுறல இது பாஷா படத்துலேருந்தே இந்த சீன் வருது. தகவல் சொன்னவனை வில்லன் குத்தி கொள்வது, இல்லைன்னா சுடுறது. வில்லன்ட்ட சொல்கிறான் உங்கள் பிரதரை கொண்டுட்டாங்க அப்படின்னு. கோபத்தில் அவனை யார் தகவல் சொன்னானா அவனை குத்தி கொள்கிறான். வில்லனுக்கான பில்டப் கொடுக்குறேன்னு சொல்லி நிறைய படத்தில் இப்படி தான் வில்லனை ப்ராஜெக்ட் பண்ணுறாங்க. தகவல் சொன்னவனை கொண்டு என்னடா புண்ணியம்? என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படத்தை எடுத்த டைரக்டர் மேலே ஒரு பொதுநல வழக்கு போட்டு டைரக்டர் ப்ரொடியூசர் எல்லாமே ஒரு நல்ல மனநல மருத்துவர்கிட்ட கொண்டு போய் விட்டு ட்ரீட் பண்ணி கொடுக்கணும். எப்படிடா இந்த மாதிரி சிந்தனைலாம் உனக்கு தோணுதுன்னு சொல்லி. அப்போ தான் ஃப்யூச்சரில் இந்த மாதிரி படம்லாம் திரும்பவும் வராமல் தடுக்கலாம். உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.